தன்னை நீதிமான் ஆக்கும் பொருட்டு எவ்வளோ பேசுறான். ஆனா கர்த்தர் சொல்ல, நீ ஒரு நீதிமான் ஆக்குறக்கான் என்ன நீ துன்மார்க்கன் ஆக்கிறாப்பா, நீ ஒரு சன்மார்க்கன், நீ நல்லவ இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா செயல்களில் மாற்றங்களை காட்டுவது சன்மார்க்கத்தனம். ஆனா வித்திலிருந்து வருவது நீதிமான். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எதனால நீதிமான் ஆனீங்க? ரத்தத்தினால தானே மாறுனீங்க. ஏன் செயல்களால நீதிமானாக ரத்தத்துல மாறுறீங்க? ரத்தம்னாலே வித்துன்னு அர்த்தம் சார். ஆமென். புரிஞ்சுச்சா? அப்ப நீதிமானா மாறுறதுக்கு செயல்கள் முக்கியம் அல்ல, வித்து தான் முக்கியம். நீங்க எதுக்கு கம்யூனியன் இருக்கிறீங்க? உங்களுக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற ரத்தம் தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதைத்தான் மாத்தணும்னு அவர் நினைக்கிறாரு? வித்து தான் மாத்தணும்னு நினைக்கிறாரு. அப்ப நீதிமானுக்கும் செயல்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப நீதிமான் எப்படி வேணாலும் இருக்கலாமா? இந்த சன்மார்க்க நெறிகள் இருக்கிற மாதிரி வாழக்கூடாதா? நான் சொல்றேன், இவன்ட்ட இந்த குணங்கள் இருக்கலாம், நீதிமான்ட்ட சன்மார்க்க காரியங்கள் இருக்கலாம். ஆனா சன்மார்க்க காரியங்கள் நீதிமானுக்குரிய அடையாளம். கைத்தட்டுங்க ஒரு இருக்கு. நான் நீதிமான், நான் ஒரு மனுஷன், ஆனா எனக்கு நீச்சல் தெரியாது. நாய்க்கு நீச்சல் தெரியுது, அதுக்காக நாய் என்னோட வசந்தது கிடையாது. கையை தட்டுங்க. எனக்கு நீச்சல் தெரியல, ஆனால் நீச்சல் தெரிஞ்சவனா இருந்தால் இதோட நல்லது. ஆனால் நீச்சல் தெரியுதுன்றக்காக நாய் ஏசியன் கேம்ஸில் என்ன செய்யாது, போய் ஜெயிக்க முடியாது. அவருக்கு எப்போவுமே நான் தான் வசதி, எனக்கு நீச்சல் தெரியாட்டினா கூட. ஏன்னா இங்கே நீச்சல் அடிக்க தெரிஞ்சதை வச்சு என் இடத்துல நாயை கொண்டு வைக்க முடியாது. அப்படி தான் சன்மார்க்க நெறிகள் இருக்கிறனால அவனை நீதிமானாக மாற்ற முடியாது. உங்கள் மனசை இந்த சன்மார்க்க நெறியிலேருந்து கழுவி வெளியே வாங்க. வெளியே அவருடைய ரத்தத்தினாலே நான் நீதிமானா இருக்கிறேன். நீதிமான் என்றால் பிள்ளை என்ற அர்த்தம், நல்ல செயல்கள் செய்பவன் என்ற அர்த்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. முத பிள்ளை நல்ல செயல் செய்யலாம், அது உள்ள இருந்து வெளியே வர்றது. ஆனா நல்ல செயல் செய்யறவன் பிள்ளை கிடையாது. அப்ப நீதிமான் இங்க வருது, பாவிக்கும் நீதிமானுக்கு, பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியில் வராங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே பாவி, கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான். கைத்தட்டுங்க ஒரு தவறுக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? கிறிஸ்துவுக்கு வெளியே ஒருவனும் நீதிமான் இல்லை. கிறிஸ்துவுக்கு வெளியே நூற்றுக்கணக்கான சன்மார்க்கம் இருக்கிறான், ஆனா ஒருத்தன் கூட நீதிமான் கிடையாது. கிறிஸ்துவுக்கு வெளியே நீதிமான் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே எவனும் பாவியும் இல்லை. கைத்தட்டுங்க. ஆமென். உள்ள பாவி கிடையாது, வெளியே நீதிமான் கிடையாது. அதை புரிஞ்சுங்க. நான் ஒரு நீதிமான், நான் ஒரு நீதிமான், நான் ஒரு மாமரம். இந்த மாமரம் இன்னும் நான் மாம்பழம் கொடுக்கல, ஆனால் நான் மாமரம் தான். கைத்தட்டுங்க ஒரு தடவை ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு கொய்யா மரம், நீங்க கொய்யாப்பழம் இன்னும் கொடுக்கல, ஆனால் நீங்க கொய்யா மரம் தான். கொய்யாப்பழம் கொடுத்த பிறகு நீங்க கொய்யா மரமா? கொய்யா மரத்தை எப்ப கொய்யா மரம் ஏத்துக்குவீங்க? கொய்யாப்பழம் கொடுத்த இன்று முதல் இது கொய்யா மரம் என்று அழைக்கப்படுகிறது ஒட்டுவீங்களா? இல்ல சார். ஆமா, இலை விடும்போதே கொய்யா மரம் தான். அப்படித்தான் நீ இன்னும் எந்த நல்ல கனியும் கொடுக்கலையா, ஆனாலும் நீங்க நீதிமான் தான். நல்லா நல்லா நல்லா. அப்ப நான் ஒரு நீதிமான். அப்ப நீதிமான்னா என்ன? நீதிமான் கேட்டகரிக்குள்ள வந்த உடனே பைபிள்ல நீதிமானுக்குரிய சட்டபூர்வமான உரிமைகள் அத்தனைக்கு நான் சொந்தக்காரனாய் மாறுகிறேன். ஒரு அட்வொகேட் வராரு, என்னை விட என்னோட உயிரை மிக சிறப்பாக வாசிக்கிறாரு, வாசிச்சு தெளிவா எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்காண்டி சொத்தெல்லாம் அவர் பேர் எழுதிட முடியுமா? எனக்கு எழுத பிடிக்கவே தெரியல, என்னால் என்ன செய்யலை, அந்த டிடியை வாசிக்க முடியல. அதுக்காண்டி எனக்கு சொத்து இல்லைன்னு ஆயிருமா? புரிஞ்சுக்காங்க. உங்கள் தகுதியின் அடிப்படையிலே நீங்கள் நீதிமான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அழிச்சு எடுத்துருங்க. நீதிமானுக்கும் தகுதிக்கும் சம்பந்தமே இல்லை. அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கையை தட்டுங்க ஒரு ஆமென். ஆமென் 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 ஆமென். ஆகவே நண்புக்குரியவர்களே, நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். வாசிப்போம். சன்மார்க்கன் துன்மார்க்கன் ஒரே மாதிரி தான். யோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யோபு 4:7. ஒருத்தர் பிரசங்கி 3:17 வாசிங்க. வாசிமா. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். பாருங்க, யோபுவின் சிநேகிதர்கள் எல்லாம் யோபுவை சன்மார்க்கன்னு ஏத்துக்கல. நீ ஒரு துன்மார்க்கனா இருந்திருக்கணும். ஆனா தேவன் அதனால தான் அவங்க ஏத்தாரு. அவன் துன்மார்க்கன் கிடையாதுப்பா,
அவன் துன்மார்க்கன் கிடையாது, அவன் ஒரு சன்மார்க்கன். ஆனா யோபு என்ன சொன்னா? நீதிமான்னா. கர்த்தர் என்ன சொன்னாரு? சன்மார்க்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? துன்மார்க்கன்னா. திரும்ப சொல்லுங்க. யோபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோபுவை துன்மார்க்கன்னா. ஆனா யோபு தன்னை நீதிமான். ஆனா தேவன் அவனை அவ்வளவுதான். நீ நீதிமான் கிடையாதியா, நீ சன்மார்க்கன். உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறமாய் அவனை போல ஒருவனும் பூமியிலே எங்கேயாச்சும் நீதிமான் வந்திருக்கா? சன்மார்க்கன்னா பாருங்க. ஏன் யோபுக்கு நடந்துச்சு? பிரசங்கி அழகா சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு நடப்பது போலவே ஆனா நீதிமானுக்கு நடக்காது. கைத்தட்டு நீதிமான் கேட்டகரிக்குள்ள வெளியே வந்துடுறான். ஏன் சார் துன்மார்க்கனுக்கு நடக்கிற மாதிரியே சன்மார்க்கனுக்கு நடக்குதுன்னா, ரெண்டு பேரும் பாவியின் பிள்ளைகள், பாவின்ற கேட்டகரிக்குள்ள வந்துடுறான். வாசிமா 3:17 பிரசங்கி. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். பாத்தீங்களா? சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பார் தேவன். ரெண்டு பேருக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. ஒருத்தர் தப்பே செய்யாதவர் அவர் நியாய தீர்ப்பு வருவார், துன்மார்க்கு நியாய தீர்ப்பு வரும். ஆனா நீதிமானுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. யோபு தன்னை நீதிமான் என்று சொல்ல வரும்போது தான் கர்த்தர் சொல்றார், நீ உன்னை நீதிமான் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்காத யோபு. நீதிமான் செயல்களினால் வருவது அல்ல. யோபு சொல்றான், என் எதிராளி என் வழக்கை எனக்கு எழுதி கொடுக்கட்டும். எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கட்டும், அதை நெட்டில் வைத்து ஒரு ராஜாவை போல நடந்து வருவேன்றான். அப்படின்னா என்ன சொல்ல வரான்? என் மேல தப்பே கிடையாதுயா, நான் மீறுதல் இல்லாத சுத்தன் அப்படின்றான். தேவன் அதை எல்லாம் நோனே சொல்லவே இல்லை. ஆனா நீதிமான்ற கேட்டகரி இதை விட பெருசுன்றாரு, அது வித்துன்றாரு. அதனாலதான் முட்டையின் வெள்ளை கருவிலே மஞ்சள் கருவில உப்பிட்டது யார்? என்ன அர்த்தம்? வெள்ளைக்கருல வேலை பார்க்கறதுலாம் வேஸ்டா, மஞ்சள் கரு அது உள்ள இருக்கு. நல்லா கவனிங்க. முட்டையை அவிக்கிறீங்க, எத்தனை கேள்வி கேட்டார்? 167 கேள்வி கேட்டார் நினைக்கிறேன் நான். முட்டையை அவிக்கும் போது உப்பு போட்டு அவிக்கிறீங்க இல்ல, வெள்ளைக்கருல உப்பு இல்ல, ஆனா மஞ்சள் கருல உப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? உள்ளுக்கு இருக்க மஞ்சள் கருல தான் உப்பு போட்டிருக்கு, உப்பு இருக்கு. உப்பு போட்டது யாரு சொல்லுன்றார்? மஞ்சள் கரு. என்ன சொல்றாரு? வெளியில மனுஷன் எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க வித்து அதுதான்டா மேட்டர்ன்றார். உள்ள இருக்கிறதா மேட்ரு. அதுக்கப்புறம் அவர் சொல்ற காண்டாமிருகத்திலிருந்து எலியிலிருந்து சாதாரண ஒரு சின்ன கொசுல தொடங்கி டைனோசர்ல முடிக்கிறாரு. அம்புட்டும் வித்துடான்றாரு. கையை தட்டுங்க சார். ஆமென் ஆமென் ஆமென். குதிரைக்கு வீரியத்தை கொடுத்தது யாரு? காட்டுக்கழுதை தன்னிச்சையா திரிய விட்டது யாரு? பிராக்டிஸ் பண்றாங்க எல்லாம், லெஃப்ட்டுக்கு வா ரைட்டுக்கு வா, அது பாட்டுக்கு தெரியுது. என்னடா வித்து. நீதிமானோ எப்படி? நீங்களாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, ஏன் தெரியுமா? வித்து. பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும். நீங்க இவ்வளவு பேர் ஆன்லைன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு, எவ்வளவு சினிமா இருக்கு, ஆனா இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க வித்து. ஆகையால் தான் நீங்க நீதிமான். ஆகையால தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற வித்து நீங்கள் நீதிமான் என்பதற்கான அடையாளம். ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 3-4. சீக்கிரம் வாசிங்க. இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். பாருங்க, சன்மார்க்கனை நல்லவன் சார். அவர் என்ன சொல்றாரு? சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். ஆனா நீதிமான பற்றி சொல்லுமே என்ன சொல்றாருன்னா, 10 நீதிமான் இருந்தா அந்த ஊரே காப்பாத்திரன்றாரு. கை தட்டுங்க. அது நீதிமானோட எஃபெக்ட். ஆனா சன்மார்க்கனை பேசும்போது அவன் அந்த பட்டயத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. யோபு ஏன் பாதிக்கப்பட்டான் என்பதில் ஒரு பெரிய யோபு நல்லவரா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது, நல்லவர் தான். ஆனா யோபு நீதிமான் இல்லை. இங்க கவனிக்கணும். சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் இருக்க முடியாது அழைக்கிறேன் நான். யோபு 35:2 வாசிமா. 35:2. என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீ சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? யோபு என்ன சொல்றான்? என் நீதி தேவனுடைய நீதியை விட பெருசு. என்னன்னா யோபு என்ன சொல்றான்? நான் இவ்வளவு வேலை பார்த்தேன்ல,
இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், அதனால் தேவன் என்ன ஆசீர்வதிச்சு தான் ஆகணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா என் வித்துன்னு ஒன்று இருக்குப்பா, அதுதான்ப்பா மேட்ரு, அதன் வழியாக தான் நான் ஒன்று செய்ய முடியும் உங்களுடைய. அப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பேசும்போதெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொண்டவனுக்கு பேர் நீதிமான் எபேசியர் சொல்லுது, ஏற்றுக்கொண்டவனுக்கு பேர் பிள்ளைன்னு யோவான் சொல்லுது 1:12. அப்ப நீதிமான் யாரு? பிள்ளை தான் நீதிமான், நீதிமான்னா பிள்ளை. அதனால ஒருத்தர் சொல்றான், ஒருவனோடு தேவன் இருப்பார். ஆனால் அவன் வந்து சொல்றான், வந்து இயேசு கிறிஸ்துட்ட ஒருத்தன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னப்ப இயேசு சொன்னார் வந்து, ஆனாலும் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், பிறப்பதான் பேசுறாரு, பிறப்பு முக்கியம். கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். ஒரு கழுதை நீங்க எவ்வளவு குளிப்பாட்டினாலும் குதிரை ஆகாது சார். ஒரு குதிரை வந்து சொல்லிச்சான், ஒரு குதிரை ரேஸ்ல போய் கழுதை சொல்லிச்சான் வந்து, நான் வந்து நாங்களும் நல்லா தானே ஓடுறோம். சில நேரம் கழுதை ஓடுறி பார்த்துருக்கீங்களா? என்னடா அது வந்து பார்த்தா கழுதை ஓடிட்டு இருக்கு, குதிரை கிடையாது. அப்போ ஒரு கழுதை ஃபைட் பண்ணிச்சான், நாங்களும் ஓடுறோம்ல, எங்களையும் வந்து நீங்கள் குதிரை ரேஸில் கொண்டு போய் சேருங்க. இல்லைப்பா தான் ஒத்து வர, நாங்கள் வருவோம் சார் அப்படின்னா உடனே சரி, கழுதை எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுதுன்னு அதை கூட்டு போய் குளிப்பாட்டினான். நல்லா குளிப்பாட்டி ஹேரெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டான், பண்ணி ஃபுல்லாக ஹீட்ரு இதெல்லாம் போட்டு வந்து ஹேர் ட்ரையர்லாம் போட்டு நல்லா இது பண்ணி அந்த இதை ஃபுல்லாக நகத்தை ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி அழகாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து குதிரையோடு நிப்பாட்டிட்டாங்களாம். கெனத் ஹேகின் சொல்கிறார் இந்த ஸ்டோரியை. நிப்பாட்டிட்டு ரேஸ் ரெடி ஆகுது அப்படின்னு வந்து டம்மு நாடு சுட்டான். பாரு சுட்டோன்னா குதிரையெல்லாம் டப டபன்னு முன்னாடி போகும்போது இது மட்டும் கேன் பின்னாடி கிளம்பி பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சான். என்னன்னா அது துப்பாக்கி சவுண்டு கட்ட ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஹேகின் சொல்றாரு, அந்த கழுதையை நீ எவ்வளவு குளிப்பாட்டினாலும் அது குதிரை ஆகாது. நீ உன் செயல்களில் என்னதான் மாற்றினாலும், நீ செருப்பை கலட்டினாலும் பட்டனை போட்டாலும் இதெல்லாம் நீதிமானாக்காது தங்கம். ஹேகின் சொல்றாரு, அந்த கழுதை குதிரையாக மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்கிறது, அந்த கழுதை மரித்து மறுபடியும் குதிரையாய் பிறக்க வேண்டும். ஆமென், 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 ஆமென். மறுபடியும் குதிரையா பிறக்கணும். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், கவனிகள் இல்லாட்டி வேற இடத்துல உட்கார வச்சிருமா வார்த்தை, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏதோ செயல்கள் வழியாக உள்ள நுழைய முடியாது, முடியாது. என் அன்புக்குரியவர்களே, சோ நீதிமான் என்பதே என்ன தெரியுமா? வித்து தான், சீடு. நீங்க எல்லாம் அவரோட சீடா இருக்கீங்க. பைபிள் சொல்லுது, பொல்லாங்கனவனை தொடான், உங்களை பிசாசு தொடவே முடியாதான், ஏன்னா அவனுக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது. ஆமென். நீங்க ஜெயிக்கணும்னே பைபிள் சொல்லல, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க இனிமே ஜெயிக்க வேண்டியதே கிடையாது சார், நீங்க ஜெயிச்சுட்டு தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? கானானுக்குள்ள வர்ற வரைக்கும் தான் உங்க பிரச்சனை. கானானுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு தானே அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? எவனொருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டானோ அவன் உலகத்தை ஜெயிச்சிட்டான். இனிமே அவன் உலகத்துக்குள்ள போவோ, இனிமே அவன் வந்து என்ன சொல்ல வந்து தேவனால வந்து பிதாவின் கரத்தில் அவனை பறித்துக் கொள்ளவோ ஒருவனாலும் முடியாது. ஒரு முறை பெங்களூர்ல வந்து காலையில வந்து எனக்கு ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க, முன்னாடி ஒரு 10-8 வருஷத்துக்கு முன்னாடி. போகும்போது 10 மணிக்கு 9 மணிக்கு ட்ரெயின், 9:30 மணிக்கு நினைக்கிறேன். வழக்கம் போல் நம்ம என்ன செஞ்சிட்டோம், டிலே ஆகி போச்சு. டிலே ஆனால் வந்து நான் வேகமாக போனேன், இந்த பெங்களூர் ட்ரெயின் அந்த போயிட்டு இருக்குல்ல சார் அப்படின்றான். என்ன வேறு ஃபோனில் ஃபாலோ பண்ணுறாரு அங்கேருந்து பாஸ்ட்டு, சார் இந்த ட்ரெயினை பிடிச்சிட்டீங்க? இல்லை சார் பிடிக்கல. என்ன ட்ரெயினை நான் பிடிச்சதான் காலையில் நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியும், காலையில் 10 மணிக்கு பிரசங்கம். உடனே ட்ரெயின் போயிட்டுருக்கு, வேகமாக விரட்டி ஏறிட்டேன், ட்ரெயினில் ஏறிட்டேன். என்ன சார் நான் பிடிச்சிட்டேன் சார், நாளை காலையில் மீட்டிங் நடந்துடும். பிரைஸ் கார்ட்னார். நான் இன்னும் பெங்களூரே வரல, ஆனால் பிரைஸ் கார்டு சொல்கிறார். ஏன்னா ட்ரெயினில் ஏறினாலே பெங்களூர் வந்த மாதிரி தான். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கனாலே பரலோகத்துக்கு வந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் எந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால பைபிள் சொல்லுது வந்து, ஏன் வந்து ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது.
மனம் திரும்பினா கை தட்டிடுறதா? இருப்பா, அவன் வந்து சேர்றானான்னு பார்ப்போம் அப்படி சொல்லியிருக்கணும் பிதா. ஆனால் எல்லாம் கை தட்டுறான். என்ன அர்த்தம்? உள்ள வந்துட்டானாலே மேலே வந்துடுவான்னு அர்த்தம். அதில் மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. அல்லையா சொல்லுங்க. அதான் சொல்றேன், நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர்கிட்ட வந்து பந்து கிடைச்சிருச்சுனாலே மக்கள் கை தட்டிடுவாங்க. பந்து கைக்கு வந்துருச்சாலே கை தட்டிடுவாங்க. ஏன் தெரியுமா? அது நேராக இப்போ கோல் போஸ்ட் தான் போகுது. அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ள வந்து உடனே நம்ம நீதிமான் ஆயிட்டோம். நீங்க நீதிமான். நீங்க வந்து திரும்ப திரும்ப சன்மார்க்க நெறி உள்ள கொண்டு வரவே கூடாது. சன்மார்க்க நெறி கிடையாது, நெறிக்கு பேர் சன்மார்க்க நெறி தான். அந்த சன்மார்க்க நெறி நம்ம நீதிமான் ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிதாவே நான் உங்கள் பிள்ளையா இருக்கேன், நான் உங்கள் பிள்ளையா இருக்கேன், நான் உங்கள் பிள்ளையா இருக்கேன், நான் உங்கள் பிள்ளையா இருக்கிறேன், நான் உங்கள் பிள்ளையா இருக்கேன், நான் உங்கள் வித்தா இருக்கிறேன், நான் தேவனுடைய சொத்தா இருக்கிறேன். ஆகையால பிசாசு என்ன கை வைக்க முடியாது. ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் பிசாசுக்கு மறிச்சிட்டீங்க, இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டீங்க. அதனால பிசாசு உங்களை தொட முடியாத நாட் ரீச்சபிள் ஏரியாவுக்கு நீங்க வந்துட்டீங்க. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஆக ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் பாவி அல்ல, நான் நீதிமான். நான் சன்மார்க்கணும் துன்மார்க்கணும் நீதிமான். நான் முதல் நீதிமான் புரிந்து கொண்ட உடனே எனக்குள்ள என்ன வந்துருந்தா ஒரு தைரியம் வருது. எது? நீதி கொடுக்குற தைரியம். அதுதான் பைபிள் சொல்லுது. என்ன மார்க்கவசம்? நீதி என்கிற மார்க்கவசம். தைரியத்துக்கான ரகசியம் ஒன்று, உங்களுக்குள்ளே தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் நீதி என்கிற மார்க்கவசத்தை தரித்தவர்களைப் போல தைரியமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிற்பீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை முற்றிலும் இயேசு கிறிஸ்து முடித்த செயல்களினாலே இருக்கிறது. நான் என்னை பார்க்கும் போதெல்லாம் என்னை பார்க்கவே கூடாது, கிறிஸ்து எனக்குள் முடித்த காரியத்தை மட்டுமே நான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த பார்வை எனக்குள் இருக்கும்போது, நான் நீதிமான் என்கிற உணர்வு எனக்குள் வரும்போது, இந்த பூமியிலே நான் பாவி என்று சொல்லி என்னை பயமுறுத்துகிற எல்லா பயத்துக்கும் நீங்களானவனாய் நான் ஒரு நீதிமானாய் இருக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்? நான் நன்மையை பின்பற்றினால் எனக்கு தீமை செய்கிறவன். கை தட்டுங்களே ஒருத்தவருக்கு. ஆமென். கர்த்தர் நீதிமானை அவன் மூடி பாதுகாப்பாராம், நீதிமானை தப்பு வைக்கிறாராம். எப்படிலாம் இருக்காரு பாருங்க. நீதிமான தப்பு வைக்கிறாராம், நீதிமான மூடி பாதுகாக்கிறாராம், நீதிமானுக்கு வழக்காடுகிறாராம். இதெல்லாம் உங்களுக்கு தான், இதெல்லாம் உங்களுக்கு தான். என்ன வேணாலும் வந்து உலகம் பேசிட்டு போட்டோம், இந்த லீகல் ரைட்ஸ் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஸோ இன்றைக்கு வந்து ரத்தத்தினால நீதிமானானோன்னு சொல்கிறவங்கெல்லாம் திரும்ப சன்மார்க்க நிறைய பேசிக்கிட்டு இருக்கிற காரணம், அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது சார். நீதிமானா யார், சன்மார்க்கன்னா யாருன்னு. சன்மார்க்கன்னா யாருன்னா யோபு புத்தகத்தை போய் படிங்க. நீதிமானா யாருன்னா எபேசியரை படிங்க, கலாத்தியரை படிங்க, பிலிப்பியரை படிங்க, வந்து 1 கொரிந்தியர் படிங்க, 2 கொரிந்தியர் படிங்க. நீதிமானா இருக்கிறன்னு இதெல்லாம் செய்யலாமா? அப்படி தான் வருமே ஒழிய இதெல்லாம் செய்கிறனால நீதிமானாக முடியாது அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஸோ நம்பர் 1 நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கிரியைகள் என்ன. ரெண்டாவது, நான் வந்து பிதாவை திருப்திப்படுத்துவதற்கு நான் ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற இடத்துல தேவன் என்னை வைக்கவே இல்லை. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். வாசிப்பேன் எபிரேயர் 1-2 பாயிண்ட் மட்டும் இன்னைக்கு பேசிட்டு மீதி நம்ம அப்புறம் பேசுவோம். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். நம்பர் 1, நீதிமானுக்கும் சன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் சன்மார்க்கன் அல்ல நீதிமான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், நீதிமான் என்கிறதே வேற ஒரு ரூட்ல வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து பயப்படவே மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் என்னன்னா, நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை, அவ்வளோதான். காலையில் எந்திரிச்சிருக்கிறேன், தலை சிவாமல் இருக்கிறேன், குளிக்காமல் இருக்கிறேன், இப்பவும் பிள்ளை தான். குளிச்சுட்டேன், கும்பன் பேண்ட்டை போடுறேன், சட்டையை போடுறேன், வின் பண்ணுறேன், பெர்ஃப்யூம் அடிக்கிறேன், இப்பவும் பிள்ளை தான். கோட்டை மாட்டுறேன், இப்பவும் பிள்ளை தான். கையோட உட்காந்துருக்கேன், இப்பவும் பிள்ளை தான். ஆமாம், பனியனோட உள்ள பனியனோட உட்காந்துருக்கேன், இப்பவும் நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பனியனை மாட்டணும், உங்கள் அப்பா யார் பார்த்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு கேட்க மாட்டார். கை தட்டுங்க முதல். சார், இது வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்து பனியனோடலாம் போக முடியாது. நீங்கள் ஃபுல் ஷூட்டோட போனோம், இல்லாட்டி வந்து ஃபுல் ஃபார்மலோட போனால் தான் நீங்கள் வந்து அங்கே வந்து ஒர்க்கரு, இல்லாட்டி நீங்கள் ஒர்க்கரு கிடையாது. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்டாக இது வேற ஒரு ரூட்டு. அதனால் 24 ஹவர்ஸும் நீங்கள் நீதிமான் என்கிற மனநிலை உடையவர்களாக இருக்கும்போது இந்த பூமியிலே நீங்கள் வேறே ஆவி உடையவர்களாய் மாறுகிறீர்கள். உள்ளே போன வார்த்தை, வேறு ஆவி உடையவர்களாய் மாறுகிறீர்கள், வேறு விதமான சிந்தை உடையவர்களாய் மாறுகிறீர்கள். உங்களுக்குள்ள உங்களை அறியாத ஒரு தைரியம் வெளியே வருது. கை தட்டுங்க ஒருத்தர். ஆமென்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். வார்த்தை உள்ள போகுது. ஆமென். சோ நம்பர் 2, தைரியம் எங்க வருது? என் அன்புக்குரியவர்களே, நியாயாசனத்துக்கு வரும்போது அல்ல, கிருபாசனத்துக்கு வரும்போது தைரியம் வருகிறது. ஒன்று புரிஞ்சுக்கங்க, நியாயப்பிரமாணம் பேசுற எவனுமே இந்த பூமியில தைரியமா இருக்கவே மாட்டான், எழுதி வச்சுக்காங்க. ஆனா கிருபையை பேசுறவன் மட்டும் எப்பவுமே ஒரு தைரியத்தோட இருப்பான். என்னால் தைரியம் என்கிற வார்த்தையும் கிருபை என்கிற வார்த்தையும் தொடர்புடையது. நீங்க தைரியமா இருப்பதற்கு இருக்கணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்கள் கிருபையின் உபதேசத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேத வசனம் சொல்லுகிற ஒரே வழி. வாசிப்போம் அந்த வசனத்தை. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார்? ஓகே, ஏன் உங்களுக்கு தைரியம் வருது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க தொடர்ந்து. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாத்தீங்களா? என் அன்புக்குரியவர்களே, அந்த ஜனங்கள் எவ்வளவு பாடுபடுவாங்க கொஞ்சம் யோசிங்க. ஆனா பைபிள் இங்க சொல்லுது, நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். கை தட்டுங்க. ஆமென். நம்முடைய வீக்னஸ் குறித்து பரிதபிக்கிறாராம். நீங்க திருடின உடனே அவனை திருடன்றீங்களே, அவர் சொல்லுவா என்ன பசியோ அப்படின்றாராம் அவரு. எப்படி கடவுள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறார் பாருங்க. ஒரு மனுஷன் கூட பரஜாதி கூட போயிட்டு திடீர்னு ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணி உரசுற மாதிரி போனான். எனக்கு என்ன மனுஷனா அப்படின்னு யோசி. அவர் சொல்றாரு, பாவம் என்ன அவசரத்தில் போறானோ. அவன் அவன் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆப்ரேஷனோ உள்ள ஒரு பேஷண்ட்டையோ மூச்சு திணறிட்டு யாரையோ கூட கூட்டு போகலாம் இல்லையா, அப்படி நம்மளை யோசிக்கல பாருங்க. அவன் யோசிச்சிருக்கான் பாருங்க. அப்ப தேவன் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. நீங்கள் பலவீனங்களை பாவம் நினைக்கிறீங்க, அவர் பலவீனங்களை பரிதவிக்கிறார். சார், இந்த பாவத்தில் இருந்து அவன் எப்படா வெளியே கொண்டு வர்றது அப்படி பார்க்கிறார் சார். இப்படிப்பட்ட மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இந்த அறிவு வரும்போது நமக்குள்ள ஒரு தைரியம் வருது. எங்க வர்றதுக்கு? கிருபாசன தண்டை கிட்டி சேருவதற்கு, அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு. நம்பர் 2, கிருபை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது, கிருபாசனம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. நியாயாசனம் அல்ல. அந்த வசனத்தை வாசிமா, அடுத்த வசனத்தை முடிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இந்த கிருபாசன தண்டைக்கு வந்தா என்ன கிடைக்குமா? ஏற்ற சமயத்துல கிருபை கிடைக்குமா? அதாவது எப்பப்பெல்லாம் மிரக்கல் தேவையோ அப்பெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டே இருக்குமா? அது தைரியமாய் கிருபாசனத்தை கிட்டி சேருவோம். அப்ப நமக்கு பிதாவை சாட்டிஸ்ஃபை பண்றது வேலை நம்ம வேலை கிடையாது. எல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு அதிர்ச்சியான உண்மை, நீங்கள் பிதாவை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய வேலை நீங்க செய்கிற வேலை கிடையாது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்க வேண்டிய வேலையை யாருக்கு தான் தேவன் கொடுத்தாரு? ஆசாரியனுக்கு தான் கொடுத்தாரு. பாவ அறிக்கை கூட மக்கள் செய்ய மாட்டாங்க, ஆசாரியன் தான் செய்வான். எப்படி விஐபி உங்களை வச்சிருக்காரு பாருங்க. உங்க பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கே ஒருத்தனை ஃபுல் டைமா போட்டு அவன் அறிக்கை செய்வான், நீ அமைதி நின்னுட்டு. இவன் என்ன சொல்றான்? நீ அறிக்கை இடு. நல்லா கவனிங்க. பாவ அறிக்கை கூட நாம் செய்ய வேண்டும் என பைபிள் சொல்ல. ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில். அப்ப அறிக்கை யார் பண்றாரு? உங்களை பிதா அங்கீகரிக்கிறதுக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அந்த ஆசாரியன் தான் செய்வானா. அவன் தான் உள்ள போய் பேசுறான். யூனியன் லீடர் உட்கார்ந்து பேசுறான். நீங்க பேசி அவனை ஆசீர்வதிச்சு ஆகணும். பேச்சுவார்த்தை முடிவில் ஒரு பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலியின் முடிவிலே அவர் மூலமாக நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வீட்டுக்கு கடந்து வருகிறோம். வாசிங்க அடுத்த வசனம். அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். மனுஷருக்காக கவனிக்கிறீங்களா? மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப தேவ காரியங்கள் சில காரியங்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்க செய்யணும்.
தேவ காரியம். இந்த காரியங்களை உங்களுக்காக செய்வதற்கு ஒரு ஆசாரியன் நியமிக்கப்பட்டிருந்தான் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆசாரியன் இயேசுவாக இருக்கிறார். ஆகவே தேவ காரியங்களை நான் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக செய்வதற்கு ஒரு பிரதான ஆசாரியன் ஒருவர் இருந்து அவர் எனக்காக பாவத்துக்கான கிரயத்தை கொடுத்து பாவத்துக்கான அறிக்கையை செஞ்சு அம்புட்டையும் பண்ணி முடிச்சுட்டு பாப்பா கதவத்தை அதான் நானே வழியினாரு. அவ்வளவு பெரிய ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். அதனால நீங்க தைரியமா இருங்க சார், தைரியமா இருங்க.